காலம் எழும்புனதுமே எங்கள் வீட்டு பின்னாடி இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நான் நேரம் எழும்பி இருந்தேன். பார்த்தா நிலா அப்படியே இருக்குது. ஸோ அதையும் லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இன்றைக்கான மார்னிங்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட்டே கொள்ளு கொஞ்சம் எடுத்து தண்ணியில் போட்டிருந்தேன் ஊற வைக்கிறதுக்கு. அதை குக்கரில் 2 விசில் போட்டு எடுத்து காலமாக குடிச்சிட்டு உட்காந்து பேக்கிங் நடந்துகிட்டு இருந்து. ஸோ இதுவும் கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி தான், கைக்கு கொஞ்சம் வேறு தான். எங்களோட சேனலில் ஆன்லைன் ஆரி கிளாஸ் போயிட்டுருக்கு. அதுக்கான திங்ஸ் வந்து நானே கொடுக்குறேன். அது பேக் பண்ணிகிட்டு இருந்த டைமில் அச்சுக்குட்டி வந்திருந்தாங்க. நார்மல் டேஸில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 இல்லைன்னா 4 இட்லி எடுப்பேன். அதை அப்படியே பாதியாக கட் பண்ணியாச்சு. 2 இட்லி, அதுவும் பாதி சாப்பிடலை. இன்றைக்கி வெளியே போக வேண்டியது இருந்துச்சு. இருந்தாலும் டயட்டை கண்டினியூ பண்ணினேன். தண்ணி மட்டும்தான் கரெக்டாக குடிக்க முடியலை. இந்த இடம் நிறைய பேருக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு வழியாக நம்ம வர வேண்டிய இடத்த வந்து அடைஞ்சாச்சு. என்ன இருந்தாலும் டயட்டை நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருந்திருந்தேன். ஸோ டயட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருந்தேன். போய் இறங்குனதுமே பக்கத்து கடையிலேருந்து ஒரு இளநீ வாங்கி குடிச்சிருந்தேன். அப்புறமா வீட்டில் இருந்தே ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து போட்டு கொண்டு போயிருந்தேன். ஸோ 11 மணி போல் அதை சாப்பிட்டாச்சு. மத்தியானம் ஆஃப் கிரில் சிக்கன் அண்ட் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு திரும்பவும் கிளம்பியாச்சு. நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நாகர்கோவில் போகிற டைமில் இந்த மலையெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான். எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த பாதி மலை இப்போ அங்கே இல்லை. நாகர்கோவில் சைடு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு என்ன விடிவு காலம் வரும்னு தெரியலை. அப்படியே பார்வதிபுரம் தாண்டி வந்ததும் நிறைய நாளாக இந்த மண் சட்டி வாங்கன்னு சொல்லிட்டு கடையை பார்த்து வச்சுருந்தோம். இன்றைக்கி தான் நடந்துருச்சு. ஏன்னா காரில் போனதுனால நடந்தது. ஸோ ஒரு 3 சட்டி போல் வாங்கியிருந்தேன். எங்கள் இடத்துல இதை விட டபுள் மடங்கு அமௌண்ட்டு கொடுக்கணும். ஸோ அங்கேருந்து வாங்கினப்போ கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடச்சிருந்து. ஸோ நல்லா இருந்து பார்க்குறதுக்கு. மண் சட்டியில் நம்ம சமையல் பண்ணுறப்போ அதோட டேஸ்ட்டும் ஹெல்த்தியும் தனி தான். ஸோ அதனால் வாங்கியிருந்தேன். தென் ஒரு குட்டியாக ஒரு பரணி வாங்கியாச்சு. அம்மா வீட்டுக்கு தான் எல்லாமே. அப்படியே ரிட்டன் வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போதே அம்மா பசி. ஒன்றில் மட்டும் உறுதியாக இருந்தேன், கண்டிப்பாக வெயிட்டு குறைக்கிறத விடவே கூடாது அப்படின்னு. ஏன்னா குண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய கேலியும் கிண்டலுக்கும் ஆளாயிருக்கேன் ஸ்கூல் டேஸில் இருந்து. ஸோ அதை கண்டினியூ பண்ண நினச்சி தான் இந்த டயட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் செய்ய மறக்கிறது.